இரண்டாவதாக சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சாதாரண ஒரு மீனவன். அவன் ஒரு கோணத்திலே பார்ப்போமானால் யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக அந்திரேயா சென்ற பொழுது இவன் கூட செல்லவில்லை, தகுதியற்றவன் என்று எண்ணினான். அந்திரேயா யோவான் ஸ்நானனோடு இருந்த பொழுது இயேசுவை யோவான் ஸ்நானன் அடையாளம் காட்டினார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் பின்னே சென்ற சீடர்களில் ஒருவனாகிய அந்திரேயா அவரோடு தரித்திருந்து ஒரு நாள், அடுத்த நாளே முதலாவதாக தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கண்டு மேசியாவை கண்டோம் என்று கூறினார். மேசியாவை கண்டோம் என்று கேட்டவுடனே அந்த சீமோன் பேதுரு ஆண்டவரை தேடி வந்தான். ஆண்டவரை தேடி வந்தவனை ஆண்டவர் கூறினார், இனி உன் பேர் பேதுரு எனப்படும், கேபா எனப்படுவாய். பெயரை மாற்றினார். என்றாலும் அவன் திரும்பவும் தன் மீன்பிடி தொழிலுக்கே சென்று விட்டான். பின்னொரு நாள் கலிலேயா கடலோரமாய் ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது மக்களுக்கான இறை செய்தியை அவர்களுக்கு கொடுத்த பின் அவனை நோக்கி, அந்த மீனவனை நோக்கி, அதிகமாக மீன் பிடிக்கத்தக்கதாய் ஆழத்திலே போடு என்றார். திகைத்து போன இந்த சீமோன் பேதுரு, ஐயோ நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆனால் ஆண்டவரோ அவனை தெரிந்தளித்து, நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதரை பிடிக்கிறவன் என்று அவனை அழைத்தார். ஆண்டவர் பின் சென்றான். அந்த 12 சீஷர்களில் ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே இருந்தான். ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த பொழுது அவரை போலவே அநேக அதிசய அற்புதங்களை செய்தான்.